சபிக்கப்பட்ட வளையல். நடுராத்திரியில ஒரு கார் ஒரு குப்பமேட்டுக்கு பக்கத்துல வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்து ஒரு ஆள் இறங்குறாரு. அப்புறம் 3-4 பைய தன்னோட கார்ல இருந்து எடுத்து அதை அந்த குப்பமேட்டுல தூக்கி வீசுறாரு. அப்புறம் தான் தூக்கி வீசின அந்த பைய அவர் பார்க்கறாரு. தான் இந்த பைய தூக்கி வீசும்போது யாராவது பார்த்தாங்களா அப்படின்னு அக்கம் பக்கம் பார்க்கறாரு. அங்க யாருமே இல்லாததால உடனே தன்னோட கார்ல ஏறி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அங்கிருந்த சில நாய்கள் அவர் போட்ட அந்த பைய மோப்பம் முடிச்சுக்கிட்டே போகுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நாய் மனுஷங்களோட வெட்டப்பட்ட கைய வாயில கவிக்கிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கு. அந்த நாய் தூக்கிட்டு வந்த அந்த கையில ஒரு தங்க வளையலும் இருந்தது. நாய் அந்த கையை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கும் போது கையில போட்டிருந்த வளையல் கீழே விழுந்துருது. அம்மா சீக்கிரமா, இன்னைக்கு கூட லேட் ஆயிடுமா? சோனம் தன்னோட அம்மா கிட்ட லஞ்ச் பாக்ஸை எடுத்து வைக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோனமோட அம்மாவும் கையில லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து சோனம் கிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்ட சோனம் ஸ்கூலுக்கு போறதுக்கு வீட்ல இருந்து கிளம்பி போறாங்க. போற வழியில ஒரு தங்க வளையல் இருக்கிறத சோனம் பாக்குறாங்க. முதல்ல அந்த வளையலை பார்த்த உடனே அது போலி வளையல் நினைச்சாங்க. அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. அப்போ திடீர்னு அந்த வளையலுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தங்க பேசுற மாதிரி அவங்க உணர்றாங்க. உடனே அவங்க திரும்பி அந்த வளையலை பார்க்கறாங்க. அப்புறம் சோனம் என்ன நினைச்சாங்களோ தெரியல, கீழே இருந்த அந்த வளையலை தன் கையில எடுத்துக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போனதும் சோனம் அந்த வளையலை எடுத்து தன் கையில போட்டுக்கிறாங்க. அப்படியே கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த வளையலை போட்டுக்கிட்ட உடனே சோனமோட உடல் மொழியே கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. சோனமோட கண்ணு உணர்ந்ததை விட இப்ப ரொம்ப கருப்பா இருக்கு. சோனம் இப்போ தனக்குத்தானே ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே இருந்தாங்க. சோனம் இப்படி முணுமுணுத்துட்டு இருக்கிறத கேட்ட அவங்களோட டீச்சர் சோனம்க்கு ரொம்ப பக்கத்துல போய் கேக்குறாங்க. சோனம் உருதுல ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோனம், உனக்கு என்ன ஆச்சு? என்ன உனக்கு உடம்பு சரியில்லையா? என்ன கையில ஏதோ பிரேஸ்லெட் போட்டிருக்க? நீ பாட்டுக்கு நீ பேசுற, இதெல்லாம் போட்டுட்டு வரக்கூடாது ஸ்கூலுக்கு, உனக்கு தெரியாதா? இப்படி சொல்லிட்டு அந்த டீச்சர் சோனமோட வளையல தொட்ட உடனே சோனம் ரொம்ப கோவப்படுறாங்க. இத விடுன்னு சொன்ன, இது என்னோடது. இப்படி சொல்லிட்டு சோனம் அந்த டீச்சரோட கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த டீச்சரை கிளாஸ் ரூம்ல தூக்கி வீசிடுறாங்க. இதை பார்த்த கிளாஸ்ல இருந்த எல்லாரும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. சோனம் இப்படி பண்ணதை பார்த்து கிளாஸ்ல இருக்கிற எல்லா பசங்களும் மூலையில போய் உட்காந்துக்கிறாங்க. டீச்சரோட சத்தம் கேட்டு அந்த ஸ்கூல்ல இருக்கிற மற்ற டீச்சரும் பியூனும் அங்க வந்துடுறாங்க. அவங்க சோனமை கண்ட்ரோல் பண்றதுக்கு சோனத்தோட கையை பிடிச்சுக்கிறாங்க. சோனமுக்கு இப்போ சக்தி ரொம்ப அதிகமா இருந்ததால பியூனோட கழுத்தை பிடிச்சு ரொம்ப கோவமா சொல்றாங்க. நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன், நான் யாரையும் விட மாட்டேன். என் வழியில குறுக்கு வந்தவங்களை நான் யார விட போறதில்ல. இப்படி ரொம்ப கோவமா சொல்லிட்டு அந்த பியூனை தூக்கி ரொம்ப தூரமா வீசுறாங்க. அவர் சோர் மேல பட்டு அங்கேயே மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அங்க இருக்கிற மத்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை தாக்கறதுக்கு முன்னாடி சோனம் திடீர்னு மயங்கி அதே இடத்துல கீழே விழுந்துடுறாங்க. பயந்து போன ஸ்கூல்ல இருக்கிறவங்க சோனம ஒரு காலி ரூம்ல தள்ளி அந்த ரூமை பூட்டிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சோனத்தோட அம்மா சோனம கூட்டிட்டு போறதுக்காக வராங்க. அப்போ சோனம் பூட்டப்பட்ட ஒரு ரூம்ல இருக்கிறதா சொல்றாங்க. ஸ்கூல்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சோனத்தோட அம்மா கிட்ட ஸ்கூல் டீச்சர் சொல்றாங்க. இதை கேட்ட சோனத்தோட அம்மா சோனமை பார்க்க போறாங்க. அங்க சோனத்தோட நிலைமையை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. உடனே அவங்க சோனத்தை தன்னோட கையால எடுத்துக்கிட்டு அந்த ஸ்கூல்ல இருந்து கிளம்புறாங்க. அவங்க நேரா ஒரு அகோரி கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அந்த அகோரி சோனத்தோட கையில அந்த வளையல பார்த்த உடனே அந்த வளையலுக்குள்ள இருந்து தீய சக்திகளோட குரல் கேட்கறது அவருக்கு தெரியுது. உடனே அந்த அகோரி சோனத்தோட அம்மா கிட்ட கேட்கிறாரு, உன் பொண்ணுக்கு அந்த வளையல் எங்க இருந்து கிடைச்சது? அகோரி சோனத்தோட அம்மா கிட்ட கேட்ட உடனே சோனத்தோட அம்மா சொல்றாங்க, பாபா, அவ வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போகும்போது அவ கையில இந்த பிரேஸ்லெட் இல்ல, ஆனா அவ கைக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அந்த வளையல் சபிக்கப்பட்ட வளையல். இந்த வளையல போட்டதால தான் உங்க பொண்ணோட உடம்புக்குள்ள ஒரு தீய சக்தி போயிருக்கு. அந்த அகோரி சோனத்தோட அம்மா கிட்ட இப்படி சொல்லிட்டு சில மந்திரங்களை உச்சரிச்சுட்டு சோனத்தோட கையில இருக்கிற அந்த வளையல கலட்ட போறாரு. உடனே சோனம் சொல்றாங்க, என் தங்கத்து மேல யாராவது கை வச்சா கைய ஒடிச்சிடுவேன். சோனத்தோட இந்த பேச்சை கேட்ட உடனே அகோரிக்கு புரிஞ்சிருது, சோனமோட உடம்புல இருக்கிறது ஒரு சாதாரண ஆத்மா இல்ல, அதை சோனத்தோட உடம்புல இருந்து அவ்வளோ எளிமையா பிரிச்செடுக்க முடியாது. உடனே அந்த அகோரி சோனமை சுத்தி ஒரு வட்டம் போடுறாரு. சோனத்தால அந்த வட்டத்துல இருந்து எங்கேயும் வெளியே ஓடி போக முடியாது.
இல்ல, நான் விட போறது இல்ல, யாரையும் விட போறது இல்ல. எனக்கு அநியாயம் பண்ணவங்கள நான் சாகடிக்க தான் போறேன். உனக்கு என்னாச்சு சொல்லு. நீ எதுக்கு இந்த சின்ன பொண்ணோட உடம்புக்குள்ள போயிருக்க சொல்லு. நீ எதுக்கு இந்த சின்ன பொண்ணை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? நான் அவளை தேர்ந்தெடுக்கல, அவ தான் என்ன தேர்ந்தெடுத்தா. அவ என் பிரேஸ்லெட் போட்டதுல இருந்து நான் அவ கூட தான் இருக்கேன். கண்டிப்பா நான் பழி தீர்த்துக்க தான் போறேன், பாத்துக்கிட்டே இருங்க. சோனத்தோட உடம்புல இருக்கிற அந்த ஆத்மா இப்படி ரொம்ப கோவத்தோட சொல்லுது. அப்புறம் தன்னை சுத்தி போட்டிருக்கிற அந்த சிவப்பு வட்டத்தை அது தொட ஆரம்பிக்குது. அதை தொட்ட உடனே எரிய ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த ஆத்மா அழ ஆரம்பிக்குது. உனக்கு என்னாச்சு? நீ எதுக்காக பழிவாங்க ஆசைப்படுற? அகோரி இப்படி கேட்ட உடனே சோனமோட உடம்புல இருந்த ஆத்மா அமைதியாயிடுது. அப்புறம் தனக்கு நடந்த நிகழ்வை சோனமோட உடம்புல இருக்கிற ஆத்மா சொல்ல ஆரம்பிக்குது. நான் கூட ஒரு சாதாரணமான பொண்ணு, எனக்கு கூட அழகான குடும்பம் இருந்தது. என்னோட புருஷன் ரொம்பவே மோசமானவன். என்னை விட்டுட்டு வேற பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சான். தினமும் குடிச்சிட்டு வந்து என்ன அடிப்பான். இதனால எங்க 2 பேருக்கும் நடுவுல சண்டை வரும். அவன் கோபத்துல ஒரு நாள் என்ன சாகடிச்சிட்டான். அவ ஜெயிலுக்கு போயிடுவான்ற பயத்துல அவன் என்ன துண்டு துண்டா வெட்டி அவன் என்ன விசிறி போட்டான். நான் அவனை கண்டிப்பா விட போறதில்ல. நீ என்ன செய்ய ஆசைப்படுறியோ நீ அதை பண்ணா. நீ இப்ப யாரோட உடம்புல இருக்கிறையோ அந்த சோனத்துக்கு ரொம்ப ஆபத்து. இத பண்ண உன்னை என்னால அனுமதிக்கவே முடியாது. நீ இப்பவே உடனடியா இந்த பொண்ணோட உடம்ப விட்டு வெளியே போயாகணும். இப்படி சொல்லிட்டு அந்த அகோரி கண்ணை மூடிக்கிட்டு சத்தமா மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அந்த அக்னி குண்டத்துல எதையோ மூடுறாரு. உடனே சோனம் வழியால கத்த ஆரம்பிச்சாங்க. அம்மா அம்மா, தயவு செய்து நீங்க இருந்து கூட்டிட்டு போயிடுமா, உடம்பெல்லாம் வலிக்குதுமா. நான் உன்னோட பொண்ணு சோனம். அம்மா, சோனம் இப்படி கதறிட்டு இருக்கிறத பார்த்து சோனமோட அம்மா சோனமை சுத்தி இருக்கிற அந்த வளையத்தை அழிக்கிறாங்க. அப்புறம் அவங்க சோனமை நோக்கி போறாங்க. சோனத்தோட வலி எல்லாமே ஒரே நொடியில மறைஞ்சு போகுது. தான் அம்மா தன்னை நோக்கி வரதை பார்த்து சோனம் ரொம்ப சத்தமா சிரிக்கிறாங்க. உடனே சோனத்தோட அம்மாவுக்கு புரிஞ்சிருது அது சோனம் இல்ல, சோனத்தோட உடம்புல இருக்கிற அந்த ஆத்மா அப்படின்னு. உடனே சோனம் தான் அம்மாவை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து ரொம்ப வேகமா ஓடி போறாங்க. அவங்கள யாராலையுமே தடுக்க முடியல. நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? உங்க பொண்ணோட உடம்புல இருக்கிற அந்த ஆத்மா எத்தனை பேரை கொல்லும்னே தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். அகோரி இப்படி சொன்னதை கேட்டு சோனமோட அம்மா மனசு ரொம்ப வருத்தத்தோட அந்த அகோரியோட காலை பிடிச்சிட்டு அழுதுகிட்டே சொல்றாங்க. பாபா, என்னோட பொண்ணுதான் என்னோட உயிர். எனக்கு அவ மட்டும் தான் இருக்கா. அவ இல்லைன்னா நான் செத்துருவேன். தயவு செய்து அவ காப்பாத்தி எனக்கு கொடுங்க. தயவு செய்து காப்பாத்துங்க. சோனத்தோட அம்மா இப்படி மனம் உருகி வருத்தப்படுறத பார்த்து அவங்களுக்கு உதவலாம்னு அகோரி நினைக்கிறாரு. சோனத்தோட அம்மா அவங்களுக்கே தெரியாம அவங்க ஒரு பெரிய பேரழிவுக்கு காரணமாயிட்டாங்க. ஆனா இந்த அகோரிக்கு இந்த மாதிரியான மோசமான ஆத்மாவை எப்படி அடக்குறதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுக்கு முதல்ல சோனத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே அவசியம். அதனால அந்த அகோரி சில மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் கண்ணை மூடிக்கிட்டே ஒரு திசையை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அகோரி முன்னாடி போக சோனத்தோட அம்மாவும் பின்தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரு வீட்டு முன்னாடி போய் நிக்கிறாங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தரோட அலறல் சத்தம் கேக்குது. அகோரிக்கு புரிஞ்சிருது தன்னை கொன்ன அந்த ஆளை சோனத்தோட உடம்புல இருக்கிற அந்த ஆத்மா பழி வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு. அகோரி அந்த வீட்டோட கதவு உடைச்சி உள்ள போய் பாக்குறாரு. அந்த வீட்டோட மூலையில சோனம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா சோனம் பண்ண இந்த காரியம் அகோரியால மறக்கவே முடியாது. ஏன்னா சோனம் மனுஷ கறியை சாப்பிட்டு இருந்தாங்க. அதுவும் உயிரோட இருக்கிற ஒரு மனுஷனோட சதையை பிச்சு அதை சாப்பிட்டு இருந்தாங்க. அந்த மனுஷன் வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு இருந்தான். அவனை விடு, அவனை விடு, இல்ல நான் உன்னை ஒரு பாட்டில்ல போட்டு அடைச்சிருவேன், புரியுதா? அந்த அகோரி அப்படி சொல்லியும் கூட சோனத்தோட உடம்புல இருக்கிற அந்த ஆத்மா அந்த மனுஷனை விடவே இல்லை. அப்புறம் அந்த அகோரி சில மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. அடுத்த நொடியே சோனம் அப்படியே காத்துல பறக்க ஆரம்பிச்சாங்க. நான் சொல்றத ஒழுங்கா கேளு. சோனத்தோட உடம்ப விட்டு முதல்ல வெளியே வா, இல்லைன்னா நான் உன்னை ஒரு பாட்டில்ல போட்டு அடைச்சிருவேன். அந்த அகோரி எவ்வளோ சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சோனத்தோட உடம்புல இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு புரிய வருது. உடனே அந்த ஆத்மா அகோரி கிட்ட சொல்லுது, இந்த பொண்ணை நான் விட்டுடணும், அவ்வளவுதானே?
நான் இந்த பொண்ணை விட்டுடுறேன். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னோட புருஷன் என் கண்ணு முன்னாடி சாகணும். அந்த ஆத்மா அப்படி சொன்ன உடனே அந்த அகோரி ஆத்மா சொன்னதை ஏத்துக்கிறாரு. தான் மனைவியை கொலை பண்ணதுக்காக அவரை ஜெயிலுக்கு அனுப்புறேன்னு அகோரி சொல்றாரு. அதுக்கு பதிலா சோனத்தோட உடம்ப விட்டு வெளியே வர சொல்றாரு. அப்புறம் அடுத்த நாளே அந்த அகோரி போலீஸ் கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. போலீஸ்காரங்க இந்த வழக்கை விசாரிக்கும் போது குப்பத்தொட்டியில இருக்கிற வெட்டப்பட்ட ஒரு பொண்ணோட உடலை கண்டெடுக்கிறாங்க. அந்த பொண்ணு யாருங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணோட பேரு சுரையா. அந்த பொண்ணை கொலை பண்ண குற்றத்துக்காக அந்த பொண்ணோட கணவருக்கு 7 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கறாங்க. சுரையாவுக்கும் நீதி கிடைச்சிருது. அப்புறம் சுரையா சோனமோட உடம்ப விட்டு நிரந்தரமா வெளியே போயிடுறாங்க. சுரையாவுக்கு முக்தி கிடைச்சிருது. ஆனாலும் அந்த தங்க வளையல் இன்னமும் சோனமோட கையில தான் இருக்கு. இந்த கதை எல்லாமே சோனத்தோட கனவுல வந்த ஒரு திகிலான கதை தான். ஹேமா தெருவுல இருக்கிற அக்கம் பக்கத்து வீட்டார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வீட்டுக்குள்ள திடீர்னு யாரோ ஒருத்தங்க அலற சத்தம் கேக்குது. ஹேமா வேகமா போய் வீட்டுக்குள்ள பாக்குறாங்க. அப்போ கேஸ் தன்னால எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ரஜினி ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. சோட்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மோஹித் சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஹேமா வேகமா ஓடி வந்து கேஸ அணைச்சிடுறாங்க. அப்புறம் ரஜினி கிட்ட சொல்றாங்க, உனக்கு வெக்கமா இல்லையா? இந்த சின்ன வாரத்துக்கு நீ போய் கேஸ் ஆன் பண்ணி வச்சிருக்க. அப்போ மோஹித் சொல்றான், அவங்க ஒண்ணுமே பண்ணல. தினமும் கேஸ் தானா எரியுற மாதிரி இன்னைக்கும் தானா தான் எரிஞ்சது. மோஹித் இப்படி சொன்னதை கேட்டு ஹேமா உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அப்புறம் அங்க நடந்த எல்லா சம்பவத்தையும் தான் கணவரான ஷிண்டே கிட்ட அவங்க சொல்றாங்க. கேட்டிங்களா ரஜினியோட அப்பா? இந்த வீட்ல பேய் இருக்கு. அதுவே கேஸ் ஆன் பண்ணி விட்டு இருக்கு. ஹேமாவோட பேச்சை கேட்டு ஷிண்டே சொல்றாரு, பேயின் எதுவும் கிடையாது, எல்லாம் மன சம்பந்தப்பட்ட விஷயம். அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு எல்லாரும் தூங்க போறாங்க. ஆனா ஷிண்டே சரியா தூங்கல. அப்போ அவருக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தங்க படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஷிண்டே உணர ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு எழுந்து அவர் பார்க்கறாரு. ஆனா அவருக்கு பக்கத்துல யாருமே இல்லை. அவருக்கு தூக்கம் நல்லா வந்துட்டு இருந்ததால அவர் மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப யாரோ ஒருத்தங்க அவரோட நெஞ்சு மேல உட்கார்ந்துக்கிட்டு அவரோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி அவருக்கு தோணிட்டு இருந்தது. உடனே ஷிண்டே தூக்கத்துல இருந்து எழுந்துடுறாரு. அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு. ஆனா தன்னோட குழந்தைகளும் மனைவியும் நிம்மதியா தூங்குறத பார்த்து அவர் பெருமூச்சு விட்டாரு. அப்புறம் அவருக்கு தண்ணி தாகம் எடுத்ததால பெட்ல இருந்து எழுந்து பக்கத்துல டேபிள் மேல இருக்கிற தண்ணீர் பாட்டிலை எடுக்கிறாரு. அப்போ பக்கத்து ரூம்ல இருந்து யாரோ ஒருத்தங்க பாத்திரங்களை உருட்டுற சத்தம் அவருக்கு கேக்குது. யாரோ ஒருத்தங்க சமைக்கிறாங்க போல இருக்கே. ஷிண்டே நேரா லைட் ஆன் பண்ணிட்டு ஓடி போய் பார்க்கறாரு. அங்க பாத்திரங்கள் மேல எலி உட்காந்துக்கிட்டு பாத்திரங்களை உருட்டிக்கிட்டு இருந்தது. இதை பார்த்துட்டு லைட் அணைச்சிட்டு ஷிண்டே மறுபடியும் தூங்க போயிடுறாரு. மறுநாள் சாயங்காலம் குழந்தைகள் விளையாடிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வராங்க. ஹேமா வீட்டு வேலையில மும்பரமா இருந்தாங்க. ஷிண்டே பிரிண்டிங் பிரஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. வேலைக்கு போற அவசரத்துல டிஃபனை எடுத்துக்கிட்டு அவர் பிரிண்டிங் பிரஸ்க்கு கிளம்பிட்டாரு. இப்ப வீட்டுல ஷிண்டேவோட மனைவி ஹேமாவும் குழந்தைகளும் தான் இருந்தாங்க. மோஹித் சுவரை பார்த்து யாரோ ஒருத்தங்க கூட பேசிக்கிட்டு இருந்தான். அப்புறம் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த ரஜினி ரொம்ப மும்பரமா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு மோஹித் சத்தமா பேச ஆரம்பிச்சான். அப்புறம் அடுத்த நிமிஷமே அவன் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சான். மோஹித் அழுதுட்டு இருக்கிற சத்தத்தை கேட்டு ஹேமா வேகமா ரூமை விட்டு வெளியே வந்து ரஜினியை பார்த்து அவங்க திட்டிக்கிட்டு இருந்தாங்க. என்னாச்சு உனக்கு? எதுக்காக மோஹித்தை நீ அப்படி அடிச்சு வச்சிருக்க? உனக்கு புத்தி இருக்கா? இப்படி திட்டிட்டு ஹேமா ரஜினியோட முடிவை பிடிச்சு ரஜினியை அவங்களோட ரூம் போய் இழுத்துட்டு போனாங்க. அம்மா, நான் மோஹித்தை அடிக்கவே இல்ல. நீ அடிக்கலனா வேற யார் அடிச்சிருப்பா? ஹேமா ரஜினியை திட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க மறுபடியும் கிச்சனுக்கு வராங்க. வந்து பார்க்கும்போது கேஸ் மறுபடியும் தன்னால எரிஞ்சுட்டு இருந்தது. ஹேமா அவசர அவசரமா போய் அந்த கேஸை அணைச்சிடுறாங்க. அப்போ பக்கத்து ரூம்ல இருக்கிற மோஹித்தோட அழுக சத்தம் மறுபடியும் அவங்களுக்கு கேக்குது. ஹேமா என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக கிச்சன்ல இருந்து வெளியே போய் நேரா மோஹித் இருக்கிற ரூமுக்கு போறாங்க. அங்க அவங்க பார்த்த காட்சியால அவங்க அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அங்க மோஹித் காத்துல பறந்துகிட்டு இருந்தான். யாரோ ஒருத்தங்க அவனோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி அவன் அழுதுகிட்டு இருந்தான். இத பார்த்து ஹேமா சத்தமா கத்துனாங்க. அப்போ காத்துல பறந்துட்டு இருந்த மோஹித் நேரடியா தரையில வந்து விழுறான்.
உடனே ஹேமா குழந்தைகளை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க இருந்த வீட்டை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து ரொம்ப சத்தம் போட்டு நடந்த எல்லாத்தையும் அக்கம் பக்கத்து வீட்டார்கிட்ட சொல்றாங்க. எங்க வீட்ல பேய் இருக்கு, அது என்னோட மோகத்தை அடிக்குது, தயவு செய்து காப்பாத்துங்க. ஹேமா ரொம்ப பயந்து போய் வீட்டுக்கு வெளியவே அந்த இரவை கழிக்கிறாங்க. விடிய காலையானதும் ஷிண்டே வீட்டுக்கு வராரு. தான் குழந்தைகளும் மனைவியும் வீட்டை விட்டு வெளியே நிக்கிறத பார்த்து அவரு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. அப்புறம் நடந்த எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஹேமாவை மறுபடியும் வீட்டுக்குள்ள கூப்பிடுறாரு. எல்லாரும் மறுபடியும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அப்போ இரவு 10 மணி ஆகுது. ஷிண்டே டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு பிரிண்டிங் பிரஸுக்கு அவர் கிளம்பிடுறாரு. ஷிண்டேவோட மனைவி ஹேமாவும் அவரோட குழந்தைகளும் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்ப சரியா இரவு 12 மணி ஆகியிருந்தது. வீட்டில் இருக்கிற எல்லாரும் நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருந்த மோகித் கண் திறந்து பார்க்கறான். அப்போ அவனோட அம்மா அவனோட கண்ணு முன்னாடியே காத்துல பறந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க காத்துல பறந்துக்கிட்டு இவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து மோகித் அலற ஆரம்பிக்கிறான். மோகித்தோட அலறல் சத்தம் கேட்டு ரஜினியும் இழுந்துடுறாங்க. அவங்க அம்மா காத்துல பறந்துட்டு இருக்கிறத ரஜினியும் பார்த்துடுறாங்க. அப்புறம் பயத்துல ரஜினி நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ரஜினி எப்படியோ தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு மோகித்தையும் சோட்டியும் எழுப்பி அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அன்னைக்கு நைட் இந்த குழந்தைங்க மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே தான் இரவை கழிச்சாங்க. அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தர் குழந்தைங்க நைட்ல குளூர்ல நடுங்கிட்டு இருக்கிறத பார்க்கறாரு. அப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு தைரியம் சொல்லி அவங்களை கூட்டிட்டு அவர் அந்த வீட்டுக்குள்ள வராரு. குழந்தைகள் வந்து அவங்க அம்மாவை பார்க்கும்போது அவங்க அம்மா ஹேமா கட்டில நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அம்மா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து குழந்தைகளும் அம்மா கூட தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில ஷிண்டே வீட்டுக்கு வந்தபோது ஹேமா காத்துல பறந்துட்டு இருந்ததை பத்தி அவங்க குழந்தைங்க அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. ஆனா அவங்களோட பேச்சை கேட்டு ஷிண்டே சிரிக்கிறாரு. அப்புறம் கிண்டல் பண்ற விதமா சொல்றாரு, ஆமா உன் அம்மா ஒரு குரங்கு, அவ எங்க வேணாலும் ஏறுவா. ஷிண்டே சொன்னதை மோகித் அமைதியா கேட்டுக்கிறான். அப்புறம் அவன் அப்பா கிட்ட கேட்கறான், அப்படியாப்பா உங்களுக்கு எப்படி தெரியும்? மோகித் இப்படி கேட்டதுக்கு ஷிண்டே ஒரு கட்டுக்கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு சண்டே. ஷிண்டேவுக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ். அதனால ஷிண்டே குடும்பத்தோட உட்காந்து இரவு உணவு சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஷிண்டேவோட மனைவி ஹேமா அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறதுக்காக சாப்பாடை எடுத்துட்டு வந்து பரிமாறுறாங்க. ஆனா திடீர்னு தட்டில் வைக்கப்பட்ட சாப்பாடு காணாம போயிடுது. அப்புறம் பாத்திரங்கள்ல வச்சிருந்ததும் காணாம போயிடுது. அப்புறம் அடுத்த நிமிஷம் அங்க இருந்த தவா, குக்கர், அப்புறம் கடாய், அப்புறம் பேன் எல்லாமே ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு காத்துல பறக்க ஆரம்பிக்குது. பாத்திரங்களெல்லாம் காத்துல பறந்துட்டு இருக்கிறத பார்த்து ஷிண்டே பயத்துல நடுக்கிறாரு. அப்போ அங்க ஒரு பொண்ணு நெருப்புல எரிஞ்சுக்கிட்டே போய் அங்க இருக்கிற ஜன்னல் வழியா கீழே குதிக்கிறாங்க. ஷிண்டே பயத்தோட அந்த ஜன்னல்ல போய் பார்க்கறாரு. ஆனா அங்க யாருமே இல்லை. ஷிண்டேவோட மனைவி ஹேமா குழந்தைகளை கூப்பிட்டு வெளியே வந்துடுறாங்க. எல்லாரும் பயத்துல நடுங்கிட்டு இருக்காங்க. இங்க நடந்ததெல்லாம் உண்மையா இல்ல மாயையா? இந்த கேள்விதான் அங்கிருந்த எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருந்தது. இதுக்கான பதிலை கண்டுபிடிக்கிறதுக்காக ஷிண்டே அக்கம் பக்கத்து வீட்டார் எல்லார்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிச்சாரு. நடந்த சம்பவம் தெரிஞ்சு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்தாங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் சொல்றாரு, ஷிண்டே சார், இப்போ நீங்க அந்த வீட்டில் இருக்கீங்க இல்லையா, அந்த வீட்டில் ஒரு பேய் இருக்கு. அதனால தான் நீங்க அந்த வீட்டை ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கியிருக்கீங்க. இந்த ஊர்ல நாங்க ரொம்ப வருஷமா இருக்கோம். இந்த வீடு 10 வருஷமா காலியா தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க. இல்ல அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். நீங்க இந்த வீட்டில இருந்து உயிரோட இருக்கிறது கடவுளோட ஆசீர்வாதம் தான். பக்கத்து வீட்டுக்காரரோட பேச்சை கேட்டு ஷிண்டே சொல்றாரு, அப்படின்னா இப்ப என்ன பண்றது? இதை கேட்டு பக்கத்து வீட்டுக்காரர் ஆறுதல் சொல்ற விதமா சொல்றாரு, ஷிண்டே நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நாசிக்ல ஒரு மிகப்பெரிய மந்திரவாதி இருக்காரு. அவர் பேரு மசான் பாபா. சினிமாவில் இருக்கிற பெரிய பெரிய டிரெக்டர், ஆக்டர், ப்ரொடியூசர் எல்லாருமே அவரோட சீடர்கள் தான். அவர்கிட்ட கேட்டு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் ஷூட்டிங் டேட், ரிலீஸ் டேட் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவர் சொன்னதை கேட்டு ஷிண்டே சொல்றாரு, ஆனா என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே. இருந்த பணத்தை வச்சுதான் நான் இந்த வீட்டை வாங்கிட்டேன். பணத்தை பத்தி ஒன்றும் கவலைப்படாதீங்க.
நீங்க பிரிண்டிங் பிரஸ்ல தானே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. மீடியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் அவர் இலவசமா பண்ணி கொடுப்பாரு. அடுத்த நாள் ஷிண்டே அந்த மசான் பாபாவை பார்க்கறதுக்கு போறாரு. அப்போ அந்த மசான் பாபா சொல்றாரு, "இதுக்கு வந்திருக்க, நீ இன்னும் பழி வாங்குறத முடிக்கவே இல்லையா?" மசான் பாபாவோட பேச்சை கேட்ட உடனே ஷிண்டே அதிர்ந்து போயிடுறாரு. "பாபா, நான் ஒரு மனுஷன், நீங்க ஏன் என்கிட்ட இப்படி பேசுறீங்க?" ஷிண்டே, நான் உன்கிட்ட ஒன்றும் பேசல. உன்னை பின்தொடர்ந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கானே, நான் அவங்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஷிண்டே கிட்ட மசான் பாபா இப்படி சொல்லிட்டு ஷிண்டேவை பின்னாடி திரும்பி பார்க்க சொல்றாரு. மசான் பாபா சொன்ன உடனே ஷிண்டேவும் பின்னாடி திரும்பி பார்க்கறாரு. ஆனா அந்த இடத்துல இருட்டு தவிர வேற எதுவுமே இல்லை. ஆனா பாபா, நீங்க யார்கிட்ட பேசுறீங்க? என் பின்னால யாருமே இல்லையே. நான் தனியா தான் இங்க வந்திருக்கேன், அதுவும் என் வீட்டு பிரச்சனையால. என் வீட்டுல யாரோ. ஷிண்டே பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே மசான் பாபா சொல்றாரு, உன்னோட வீட்டுல ஒரு பேய் இருக்கு, நீ தானே சொல்ல வர? மசான் பாபா இப்படி சொன்னதை கேட்டு ஷிண்டே அமைதியாயிடுறாரு. தான் பிரச்சனையெல்லாம் முன்னாடியே இவர் தெரிஞ்சுக்குவாரு அப்படின்னு ஷிண்டே கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. மசான் பாபா இப்படி சொன்னதை கேட்டு ஷிண்டே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. அப்புறம் பாபா கிட்ட கேட்குறாரு, பாபா, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? என் குடும்பம் பிரச்சனையில் இருக்கு, நீங்க தான் அதை தீர்த்து வைக்கணும். அதுக்கு மசான் பாபா சொல்றாரு, நீ இப்ப என்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்க. நீ உன் கடமையை செய்ய வேண்டியதா இருந்தப்போ நீ பேராசையா இருந்துட்ட. இப்போ உன் உயிரை காப்பாற்ற சொல்லி நீ என்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க. போ, என்னால உனக்கு உதவி பண்ண முடியாது, இங்க இருந்து போ. மசான் பாபாவோட பேச்சை கேட்டு ஷிண்டே மனம் உடைஞ்சு போயிடுறாரு. ஆனா பாபா சொன்ன வார்த்தைகள் எதுவுமே ஷிண்டேவுக்கு புரியவே இல்லை. மசான் பாபா, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் என்ன கடமையை நிறைவேற்றாம போயிட்டேன், அப்புறம் என்ன பேராசை பத்தி நீங்க சொல்றீங்க? இதை கேட்டு மசான் பாபா அவரோட கண்களை மூடி சில மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் சாம்பலை கையில எடுத்து அவர் காத்துல ஊத ஆரம்பிக்கிறாரு. அந்த சாம்பலோட புகையிலிருந்து ஒரு முகத்தோட வடிவம் தெரியுது. இவங்க ஷிண்டேவுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க. அவங்களோட முகத்தை பார்த்ததும் ஷிண்டே முதுங்கி போறாரு. அப்புறம் அந்த உருவத்தை பார்த்து கேட்கிறாரு, மேடம் நீங்களா? ஆமா ஷிண்டே, நான் உன்னோட மேடம் தான். இப்ப எதுக்காக பயப்படுற? அன்னைக்கு காப்பாத்தாம உன் உயிரை தான் முக்கியம்னு சொல்லி என்ன விட்டுட்டு ஓடினிய ஞாபகம் இருக்கா? இப்படி சொல்லிட்டு அவங்க ஷிண்டேவை காத்துல மேல தூக்குறாங்க. ஷிண்டே காத்துல பறந்துட்டாரு. அப்புறம் அவங்க கிட்ட சொல்றாரு, என்ன மன்னிச்சிருங்க மேடம், நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அப்போ எனக்கு கல்யாணம் ஆகியிருந்தது. 10 வருஷம் முன்னாடி நடந்ததுக்கு நீங்க ஏன் என்னை இப்ப தண்டிக்கிறீங்க? இப்படி ஷிண்டே அந்த மேடமோட ஆவி கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ அந்த மேடம் அந்த மசான் பாபாவை ஒரு பார்வை பார்த்தாங்க. அப்புறம் அந்த மேடம் கையில ஒரு சைகை பண்ணாங்க. அதை அந்த பாபாவும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. மறுபடியும் அந்த மசான் பாபா ஏதோ மந்திரங்களை சொல்லி கையில சாம்பலை எடுத்து அதை காத்துல ஊதினாரு. அந்த சாம்பலோட புகையில ஷிண்டே அவரோட குடும்பத்தை பார்க்கறாரு. அவரோட மனைவி ஹேமா, அப்புறம் அவரோட குழந்தைகள் எல்லாருமே அவரையே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஷிண்டே அவங்கள இங்க இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ ஷிண்டே இதுவும் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த மேடம் அவங்க மந்திரத்தால இங்க இருந்து ஷிண்டேவோட குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்தையும் காத்துல மேல பறக்க வைக்கிறாங்க. அடுத்த நொடியே அவங்க வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்களும் சேர்ந்து காத்துல பறந்துட்டு இருக்கு. அங்க இருக்கிற கட்டையெல்லாம் அவங்களோட உடம்பை கீறிக்கிட்டு இருக்கு. அவங்க கத்துற சத்தத்தை ஷிண்டேவால தெளிவா கேட்க முடிஞ்சது. ஆனா ஷிண்டேவால எதுவுமே பண்ண முடியல. அவரோட குடும்பத்தை காப்பாற்றணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. அவரோட கண்ணு முன்னாடியே அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே மரணத்தோட பிடியில காத்துல பறந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ ஷிண்டே சத்தமா சொல்றாரு, சரி மேடம், என்ன மன்னிச்சிருங்க. நான் பண்ண தப்ப நான் ஒத்துக்கிறேன். உங்க குடிகார கணவர்கிட்ட நான் தான் உங்க அட்ரஸை கொடுத்தேன். நாசிக்ல இருக்கிற பங்களாவில் நீங்க தனியா தான் இருக்கீங்கன்னு நான் தான் அவர்கிட்ட சொன்னேன். அப்புறம் உங்களோட கணவர் உங்களை கொல்றதுக்காக தான் உங்களை தேடிட்டு இருக்காருன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால உங்க கணவர் எனக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. இதுதான் உண்மை. இது ரொம்ப வருஷங்களா என் மனசுக்குள்ளேயே புதஞ்சு கிடக்கு. நான் பண்ணதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. நீங்க பழி வாங்கணும்னா நீங்க என்ன கொள்ளுங்க,
தயவு செஞ்சு நீங்க என் குடும்பத்தை விட்டுருங்க. ஷிண்டேவோட பேச்சை கேட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வெறும் 2 லட்சம் ரூபாய்க்கு நீ என்ன சாகடிச்சு லட்சக்கணக்கான பேரு பசியால துடிக்கிறதுக்கான காரணமா நீ இருக்கே இன்னைக்கு. அத்தனை பேரு என்னோட ஃபேக்டரியில வேலை செஞ்சுதான் அவங்களோட வயிறு நிரப்பிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நாங்க அவங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா நீ எல்லாமே நாசனமாக்கிட்ட. அந்த மேடம் இப்படி சொன்னதை கேட்டு ஷிண்டே அமைதியா நின்னுட்டு இருந்தாரு. உண்மையெல்லாம் தெரிஞ்சு அவர் மேல வெறுப்பார்க்கிற அந்த மசான் பாபா அந்த மேடத்துக்கிட்ட சொல்றாரு, எதுவா இருந்தாலும் நீ சீக்கிரம் பண்ணு, இப்ப நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. என்ன பண்ண முடியும்? அனுப்பிடலாம் இவனை அவனோட குடும்பத்துக்கிட்ட. இப்படி சொல்லிட்டு அந்த மேடம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி இருந்த மசான் பாபாவுக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சிருது. இப்போ அந்த ஷிண்டேவுக்கு ஒரு மோசமான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு. ஷிண்டே இன்னும் காத்துல தான் பறந்துகிட்டு இருந்தாரு. அவரோட கண்ணு முன்னாடி காத்துல பறந்துகிட்டு இருந்த அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க வீட்டோட ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க ரத்தத்தை தொடச்சிக்கிட்டு ஷிண்டேவை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. தான் குடும்பம் அழுதுட்டு இருக்கிறத பார்த்து ஷிண்டே அந்த மேடத்துக்கிட்ட இருந்தோம் அந்த மசான் பாபா கிட்ட இருந்தோம் தூரமா போக நினைச்சாரு. அப்புறம் வேகமா கைகளை அசைச்சிட்டு இருந்தாரு. அப்போ அந்த மேடத்தோட ஆவியும் மசான் பாபாவும் ஒன்னா சேர்ந்து மந்திரிகளை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அடுத்த நொடியே ஷிண்டே சத்தமா கத்திக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு எதிரில் அவரோட குடும்பம் அந்த சாம்பல் புகை வழியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அவர் அந்த சாம்பல் வழியாவே அவரோட வீட்டுக்கு போயிட்டாரு. குழந்தைகளே, நான் வீட்டுக்கு பத்திரமா வந்துட்டேன், இனிமே உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. ஷிண்டே அவங்க குழந்தைங்க கிட்ட இப்படி சொல்லிட்டு அவங்களை கட்டிப்பிடிக்கிறதுக்காக அவர் போறாரு. அப்போ மோகித் சொல்றான், அம்மா அப்பா எப்ப வருவாரு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாம இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எல்லாமே தப்பாவே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ரஜினி சொல்றாங்க, அம்மா அப்பா வந்த பிறகு சொல்லிடலாமா? இதுக்கு மேல நம்ம இந்த வீட்ல இருக்க வேணாமா? நாம வேற எங்கேயாவது போயிடலாமா? தனக்கு எதிரிலேயே மோகித்தும் ரஜினியும் இப்படி பேசிட்டு இருக்கிறத பார்த்து ஷிண்டே ரொம்ப கோவமா சொல்றாரு, ஏய் 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்பாவும் கண்ணு முன்னாடி தான் இருக்கேன், தெரியலையா? இங்க பாருங்கப்பா, நான் உன் கண்ணு முன்னாடி தான் இருக்கேன், பாருங்க. ஹேமா இங்க பாரு, ஹேமா ஹேமா, ஏய் நான் இங்க தான் இருக்கேன், பாருங்க. ஷிண்டே இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவரோட பையன் மோகித் ஷிண்டேவுக்கு எதிரில் வந்து ஷிண்டேவை கடந்து ஷிண்டே வழியாவே அவனோட ரூமுக்கு போறான். மோகித் இப்படி தன்னை கடந்து போன உடனே ஷிண்டேவுக்கு எல்லாமே புரிஞ்சிருது. அந்த சாம்பல் வழியா இந்த வீட்டுக்கு வந்தது ஷிண்டே கிடையாது, ஷிண்டேவோட ஆன்மா மட்டும்தான். அப்புறம் அடுத்த நொடிய ஷிண்டேவுக்கு புரிஞ்சிருது, தான் இறந்துட்டேன் அப்படின்னு. இப்போ ஷிண்டே ஒரு மூலையில உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறாரு. வீட்டோட இன்னொரு மூலையில எல்லாரும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஷிண்டே அவரோட பேராசையால அவர் தன்னோட வாழ்க்கையே இழந்துட்டாரு. அவர் பண்ண பாவத்துக்கு ஷிண்டேவுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. இப்போ ஷிண்டேவோட ஆன்மா ஒரு மூலையில உட்கார்ந்து அவர் பண்ண பாவத்துக்காக அவரு அழுதுகிட்டு இருக்காரு. ஆனா ஷிண்டேவை மசான் பாபா கிட்ட அனுப்புனது அவரோட பக்கத்து வீட்டுக்காரர் இல்ல, உண்மையிலேயே அந்த மேடம் தான் ஷிண்டேவை பழி வாங்கறதுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்க ரூபத்துல வந்து அந்த மசான் பாபா கிட்ட அனுப்பி வச்சிருக்காங்க. நான் 9வது படிக்கும்போது நடந்த அந்த நிகழ்வு தான் இது. அப்போ எனக்கு 14 வயது. எங்க அப்பா ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்ததால நாங்க கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல குடியிருந்தோம். அந்த இடம் ரொம்பவே சின்னதாக தான் இருந்தது. ஆனா அந்த இடத்துல எனக்காக தனியா ஒரு அறை இருந்ததால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்க இருந்து பார்த்தாலும் ரயில்வே கிரிக்கெட் மைதானம் நல்லாவே தெரிஞ்சது. எனக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு தூக்கம் வராத போது நான் மகேந்திர சிங் தோனியை பார்த்து எனக்குள்ளேயே நான் பேசிப்பேன். இன்னைக்கு நாள் இப்படி போச்சு, யாரை சந்திச்சேன், என்ன நடந்தது எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லுவேன். உண்மையா சொல்ல போனா அவர் எனக்கு சொந்தன்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஆனா இந்த வீட்ல இன்னொரு விஷயம் இருக்கு, அது ஒரு டிவி. அது ஒருபோதும் வேலை செய்யாது. ஆனா ஒரு நாள் நைட் என் கடவுளான மகேந்திர சிங் தோனி கிட்ட நான் பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு எனக்கு தாகம் எடுத்தது. நான் தண்ணி குடிக்கிறதுக்காக வெளியே வந்தேன். அப்போ ஹாலில் வைக்கப்பட்டிருந்த டிவி திடீர்னு ஆன் ஆயிடுது. அந்த டிவியில ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க என்னை பார்த்து ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் உங்களுக்கு இப்ப ஒரு தகவல் சொல்றதுக்காக வந்திருக்கேன். ஃபுட்பால் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு.
அதனால நான் சொன்ன மாதிரி நீங்க நடந்துக்கோங்க. தயவு செய்து நீங்க ரொம்ப பத்திரமா இருந்துக்கோங்க. நான் அதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு டிவி ஆஃப் ஆயிடுது. அந்த பொண்ணோட பேச்சு கேட்டு நான் ஷாக்காய் நின்னுட்டு இருந்தேன். அந்த பொண்ணு யாரு? என் பேர் அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க லைவ்ல வந்து சொன்னது உண்மையிலேயே நடக்குமா? இந்த கேள்வி என் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருந்தது. என் காதுகளை என்னால நம்பவே முடியல. நான் டிவி கிட்ட போய் அதோட சுவிட்சை பார்த்தேன். ஆனா ஏற்கனவே அது ஆஃப் ஆயிதான் இருந்தது. ஏன் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு? நைட் முழுவதும் நான் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். காலையில விடிஞ்சதும் நான் ஸ்கூல் போயிட்டேன். இருந்தாலும் டிவியில அந்த பொண்ணு சொன்னது என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. நான் வீட்டுக்கு திரும்ப வந்ததும் ஜன்னல் பக்கத்துல நின்னுக்கிட்டு ஜன்னல் வழியா அந்த கிரிக்கெட் மைதானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு கிரிக்கெட் கிரவுண்ட்ல கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்தது. டோர்னமெண்டோட ஃபைனல் இப்போ நடந்துகிட்டு இருந்தது. மக்கள் அங்க ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இருந்தது. வீட்டுல இருந்த எனக்கு கேட்டுக்கிட்டு இருந்தது. இது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. மெதுவா கிரிக்கெட் மேட்ச் முடிஞ்சது. கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாம் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. அம்மா சாப்பாடு சாப்பிட்றதுக்கு என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. நான் அதிகமா யோசிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அதெல்லாம் என்னோட பிரம்மையா இருக்குமா? இப்படி நான் என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு போயிட்டேன். இருந்தாலும் என் மனசுல ஏதோ ஒரு மூலையில இன்னும் அது ஓடிக்கிட்டே இருந்தது. சாப்பிட்ட உடனே ஆர்வத்தோட வேகமா வந்து அந்த கிரிக்கெட் மைதானத்தை பார்த்தேன். அந்த முழு கிரிக்கெட் மைதானத்திலையும் ஒரே ஒருத்தர் மட்டும் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. நான் ரொம்ப நேரம் அவரையே பார்த்துட்டு இருந்தேன். ஆனா மணிக்கணக்கில் அந்த ஆளு அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் கூட நகரல. இப்போ நைட் 11 மணி ஆகியிருந்தது. அப்போ நான் யார்கிட்டையும் சொல்லாம ரகசியமா அந்த கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போனேன். நான் அந்த ஆளை பார்த்து சத்தமா கத்துனேன். அங்கிள், நீங்க நல்லா இருக்கீங்களா? அங்கிள், நைட் ஆயிடுச்சு, ஏன் இன்னும் வீட்டுக்கு போகாம இருக்கீங்க? அங்கிள், கேக்குதுங்களா? நான் இவ்வளோ கேட்டதுக்கு அப்புறமும் கூட அவர் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அங்கேயே உட்காந்துட்டு இருந்தாரு. நான் மெதுவா போய் அவர் மேல கை வச்சேன். அவரோட தலை மட்டும் உடல்ல இருந்து தனியா கீழே விழுந்தது. அவரோட தலையை யாரோ அறுத்துட்டு சும்மா உடம்பு மேல வச்சிருந்திருக்காங்க. அவர் தலை மட்டும் தனியா கீழே விழுந்ததை பார்த்து பயத்துல கத்திக்கிட்டு இருந்தேன். பயத்தால என் உடம்பு தன்னால நடுங்கிட்டு இருந்தது. வெட்டப்பட்டு கீழே விழுந்திருக்கிற அந்த தலையில இருக்கிற கண்கள் என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தது. உண்மையை சொல்ல போனா அந்த தலையை நான் சாகுற வரைக்கும் மறக்கவே மாட்டேன். நான் உடனே ரொம்ப பயந்து போய் நேரா என்னோட ரூமுக்கு வந்துட்டேன். ஜன்னல் வழியா பார்த்தா கூட அந்த உடம்பு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. இது எப்படி சாத்தியம்? டிவியில அந்த பொண்ணு சொன்னது எப்படி உண்மையாச்சு? கொலை பண்ணது அவங்க தானா? இல்ல யாராவது என்ன பிராங்க் பண்ண பாக்குறாங்களா? இல்ல இதெல்லாம் உண்மைதானா? இப்படி எனக்குள்ள நிறைய கேள்விகள் ஓடிட்டு இருந்தது. இன்னைக்கு நான் தோனியோட போஸ்டர் பார்த்தும் பேசவே இல்லை. இப்போ நேரம் நள்ளிரவுக்கு மேல ஆயிடுச்சு. இந்த நேரத்துல என் அம்மாவும் அப்பாவும் நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாங்க. அதனால டிவியோட இணைக்கப்பட்டிருந்த அந்த பிளக்கை பிடிங்கிட்டு அங்கேயே நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். நான் நைட் 3 மணி வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் பயந்துகிட்டு இருந்த அந்த நிகழ்வு நடந்தது. இந்த முறையும் டிவி தன்னால ஆன் ஆயிடுது. இப்போ டிவியில வந்தது அந்த பொண்ணு இல்ல. இந்த முறை டிவியில வந்தது கிரிக்கெட் மைதானத்துல கொலை செய்யப்பட்டு கிடந்த அந்த ஆளு. தலை மட்டும் தனியா கிடந்து எந்த கண்கள் என்ன பார்த்துக்கிட்டே இருந்ததோ அதே கண்களோட டிவியில ஒருத்தர் என்ன பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாரு. நேரா என்னையே தான் பார்த்தாரு. ஹலோ தேவ், எப்படி இருக்க? என்னாச்சு? இன்னைக்கு ரொம்ப பயந்து போயிருக்க? நல்லா இருக்குல்ல? சரி கேளு, நான் உனக்கு ஒரு நியூஸ் சொல்றேன். நாளைக்கு உங்க அப்பா சாக போறாரு. அதனால நீ அவரை பார்த்துக்கோ. நான் கிளம்புறேன், பாய். அந்த வார்த்தையை கேட்ட உடனே நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். அந்த ஒரு செகண்ட் நான் இன்னும் அந்த கிரிக்கெட் கிரவுண்ட்ல இருக்கிற மாதிரி தான் உணர்ந்தேன். அந்த வெட்டப்பட்ட தலை தான் என்கிட்ட பேசிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் நேரா போய் எங்க அம்மாவும் அப்பாவும் தூங்கிட்டு இருந்த ரூமோட கதவை தட்டினேன். நான் சத்தமா கத்த ஆரம்பிச்சேன். அப்பா, கதவை திறங்க, எனக்கு பயமா இருக்கு. நீங்க தூங்கிட்டீங்களா? அம்மா, அப்பா. நான் இப்படி கத்திட்டு இருக்கிறத கேட்டு எங்க அம்மா கதவை திறந்து என்ன கட்டி பிடிச்சாங்க. நான் பதட்டமா இருக்கிறத பார்த்து எங்க அப்பாவும் கவலைப்பட்டாரு. என் தலையில கையை வச்சுட்டு அவர் என்கிட்ட கேட்டாரு, என்னாச்சுப்பா? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். என் அப்பா இப்படி சொன்னதும் டிவியில அந்த ஆள் சொன்னதுதான் எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வந்தது. நான் எங்க அப்பாவை கூட்டிட்டு போய் டிவியை காமிச்சு நடந்ததை சொல்ல நினைச்சேன். ஆனா இப்ப அந்த டிவி ஆஃப் ஆயிருக்கிறத நான் கவனிச்சேன்.
என் கையால தான் அந்த டிவியோட ஒயரை சுவிட்ச் போர்ட்ல இருந்து தனியா பிடுங்கி வச்சேன். அது மட்டும் இல்லாம 14 வயசு குழந்தை சொல்றத அவங்க எப்படி நம்புவாங்க? இதெல்லாம் என் மனசுல தோணிட்டு இருந்தது. அதனால நான் அமைதியாயிட்டேன். நான் டிவியில ஏதோ பார்த்து பயந்து போயிட்டதா என்னோட அம்மாவும் அப்பாவும் நினைச்சாங்க. நானும் ரொம்ப பயந்து போயிருந்தேன். நான் பயந்தது நாளைக்கு என்ன நடக்குமோன்னு நினைச்சு அன்னைக்கு நைட் நான் என் அம்மா அப்பாவோட தூங்கினேன். நான் நைட் முழுவதும் கண்ணை மூடிக்கிட்டு மறுநாள் சூரியன் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன். அடுத்த நாள் காலையில் சூரியன் வெளியே வந்தது. நாள் முடியும் போது சூரியன் மறைஞ்சது. மெதுவா இருட்டும் வந்தது. அம்மா அப்பா ஏன் இன்னும் வரல? இந்நேரம் அவர் வந்திருக்கணுமே. நான் காலையில் சொன்னேன்ல இன்னைக்கு நாள் முழுவதும் நான் அப்பா கூடயே இருந்தாகணும்னு. ஆனால் அவர் ஏன் வேலைக்கு போயிட்டாரு? எனக்காக அவர் ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டாரா? அப்போ என் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, தேவ், நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நேத்து ராத்திரியில இருந்து நீ ரொம்பவே ஓவரா பண்ணிட்டு இருக்க. உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒன்னும் புரியல. லாஸ்ட் மந்த் தானடா நம்ம போயிட்டு வந்த வாட்டர் பார்க்கு. மறுபடியும் போனோன்ற எதுக்காக அப்படி அடம் பிடிக்கிற? எனக்கு பிடிக்கவே இல்ல. லேட் நைட் வரைக்கும் டிவியை பார்த்து படிக்காம வேற இருக்க. நீ என்ன பண்ற? என் அம்மா பேசி முடிச்சதும் ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சது. அவங்க ஃபோன் எடுத்து பேச ஆரம்பிச்சாங்க. ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது என் அம்மாவோட முகம் மாறுறத என்னால் பார்க்க முடிஞ்சது. ஃபோன் பேசி முடியறதுக்குள்ள என் அம்மாவோட கண்கள் ஈரமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட கை கால்கள் நடுங்கிட்டு இருந்தது. என் அம்மா அழுதுட்டு இருக்கிறத பார்த்து என் மனசுல பயம் கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருந்தது. அம்மா என்னாச்சுமா? அம்மா ஏதாவது சொல்லுங்கம்மா, அப்பா நல்லா இருக்காரா? இப்படி நான் என் அம்மா கிட்ட என்னோட அப்பாவை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் கேட்ட எந்த கேள்விக்கும் என் அம்மா பதில் சொல்லவே இல்லை. அப்புறம் கடைசியா என் தலையில கை வச்சு அவங்க சொன்னாங்க, மகன், நீ வீட்லயே இரு. கொஞ்ச நேரத்திலே நான் வரேன். எல்லாம் சரியாயிடும். எதுக்குமே பயப்படாத, நான் இருக்கேன். என்னோட அம்மா என்கிட்ட அப்படி சொல்லிட்டு என்னை விட்டு 2 அடி எடுத்து வச்சிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு பக்கவாதம் வந்துருச்சு. நைட் முழுவதும் அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா அப்பாவை பத்தி அம்மா எதுவுமே சொல்லல. பக்கவாதம் வந்ததுக்கு அப்புறம் அம்மாவால பேச மட்டும்தான் முடியும். அவங்களால இப்ப முன்ன மாதிரி எழுந்து நடக்க முடியாது. இப்போ என்னோட வீடு விரிச்சோடி போய் இருந்தது. நான் வீட்டுல ஒரு மூலையில உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். என் அம்மா படுக்கையில அழுதுகிட்டே இருந்தாங்க. இப்ப எனக்கு பசியும் இல்ல, தாகமும் இல்ல. இது வரைக்கும் என் அப்பா இருந்த இடம் எனக்கு தெரியல. இதுக்கு மேல என் அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு, அந்த டிவி. மெதுவா நைட் 3 மணி ஆயிடுச்சு. டிவியோட ஒயர் சுவிட்ச் பாக்ஸ்ல இருந்து இன்னும் பிடுங்கி வைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு முறை நடக்கிற மாதிரி இந்த முறையும் டிவி தன்னால ஆன் ஆயிடுச்சு. இந்த முறை நான் பார்த்தேன். என் கண்ணில இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருந்தது. இந்த முறை டிவியில என் அப்பா லைவ்ல இருந்தாரு. ஹலோ மகனே தேவ், எப்படி இருக்க? என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? நீ நல்லா இருக்கல்ல? சரி கேளு, உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு ஒரு செய்தி இருக்கு. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு எதிரில் இருக்கிற வீட்டுல 4 பேர் சாக போறாங்க. நீ உன்னையும் உங்க அம்மாவையும் பார்த்துக்கோ. நாம சீக்கிரம் சந்திக்கலாம், பாய். இப்படி சொன்ன உடனே டிவி ஆஃப் ஆயிடுது. டிவி ஆஃப் ஆன உடனே நான் டிவி பக்கத்துல போய் அப்பா அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டு டிவியை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். இல்லப்பா இல்ல, நீங்க எங்க போயிட்டீங்க? எங்களுக்கு நீங்க தேவைப்பா. அப்பா ப்ளீஸ் திரும்ப வாங்க. நான் பேசுறது கேக்குதா? அப்பா ப்ளீஸ் திரும்ப வாங்கப்பா. எங்க அப்பாவை நான் கூப்பிட்டுக்கிட்டு டிவி கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு மனசு கேட்கவே இல்லை. உடனே அந்த டிவியை கீழே போட்டு நான் அதை உடைச்சிட்டேன். அந்த சத்தத்தை கேட்டு எங்க அம்மா எழுந்துட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அதுதான் அந்த சத்தம் அப்படின்னு நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி எங்க அம்மாவை தூங்க சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் தூங்கி எழுந்ததும் காலையில பார்த்தேன், அந்த டிவி முன்னாடி இருந்த மாதிரி அதே இடத்துல அப்படியே இருந்தது. அதுல ஒரு சின்ன கீறல் கூட இல்லை. இப்ப என் மனசுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஓடிட்டு இருந்தது, இந்த டிவியோட ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு. இறந்து போனவங்க ஏன் இந்த டிவிக்குள்ள வராங்க அப்படின்ற கேள்வி என் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருந்தது. எப்படி சாவ போறவங்களை பத்தி இவ்வளோ சரியா சொல்றாங்க? இதை கண்டுபிடிக்க ஒரு வழிதான் இருக்கு. என் வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்கிற 4 பேர் சாக போறாங்கன்னு நேத்து எங்க அப்பா டிவியில வந்து என்கிட்ட சொன்னாரு.
அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சிட்டா இதுக்கான காரணத்தை நான் கண்டுபிடிச்சிடலாம்னு நினைச்சேன். அடுத்த நாள் காலையில் நான் கண்காணிக்க ஆரம்பித்தேன். 24 மணி நேரமும் ஒரு தொலைநோக்கி மூலமாக நடக்கிற எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்தேன். என் மனசில் பதட்டம் அதிகரிக்க ஆரம்பித்தது. இருந்தாலும் என் அப்பாவை கொன்னவனை நான் கண்டுபிடிச்சே தீரணும். நான் என்னோட மனசை கல்லாக்கிக்கிட்டு ரகசியமாக அந்த வீட்டுக்கு போய் கேஸை லீக் பண்ண ஆரம்பித்தேன். ஏதாவது நடக்கும்னு நான் காத்துக்கிட்டே இருந்தேன். வெறும் 10 நிமிஷத்தில் அந்த கேஸ் வெடிச்சு வீடே நாசமானது. அந்த கேஸ் வெடிப்பால் 4 பேர் செத்துட்டாங்க. உண்மையை சொல்ல போனால் என்ன நானே வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னால் என்னையே பார்க்க முடியல. என் அப்பாவை கொன்னவனை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை. இதை விட்டா வேற வழியும் எனக்கு தெரியல. ஆனால் இந்த முயற்சி எனக்கு பலன் தரவே இல்லை. என்னால் கொல்லப்பட்ட அந்த 4 பேர் நைட் 3 மணிக்கு டிவியில் லைவ் வந்தாங்க. அடுத்த பாதிக்கப்பட போகிறவங்களை பற்றி அவங்க எங்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அந்த லைவில் ஏன் அவங்க டிவியில் வராங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனாலும் நான் விடலை. அவங்க டிவியில் வந்து சொன்னது அடுத்து யார் சாக போகிறாங்கன்னு அவங்க டிவியில் வந்து சொன்னாங்க. நான் இந்த முறையும் என்னோட கையால் அந்த ஆளை கொன்னேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தர், அதுக்கப்புறம் இன்னொருத்தர், அதுக்கப்புறம் இன்னொருத்தர், அதுக்கப்புறம் இன்னொருத்தர். கொல்லப்பட்ட ஒவ்வொருத்தரும் தினமும் 3 மணிக்கு டிவியில் வந்தாங்க. அடுத்து யார் சாக்க போகிறாங்கன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள கொண்டுகிட்டு இருந்தேன். இந்த கதையை பார்க்குறவங்க என்ன ஒரு பைத்தியம்னு சொல்லலாம், இல்லை நான் ஒரு சைக்கோ இல்லை சீரியல் கில்லர்னு தோணலாம். ஆனால் உண்மை என்னென்னா, இப்போ தினமும் நைட் 3 மணிக்கு நான் டிவி பார்க்குறேன். பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் டிவியில் வந்து சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் கொன்னது நான் தான். இப்போ எனக்கு 34 வயசாகுது. இது வரைக்கும் 100கணக்கான பேரை கொண்டு இருக்கேன். எண்ணிலடங்காத விபத்துக்களை நானே என் கையால் திட்டம் போட்டிருக்கேன். இந்த சிட்டி ரொம்ப மாறிடுச்சு. நான் எந்த சிட்டிக்கு போனாலும் எங்கள் அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு நான் டிவியை எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா எது நடக்குமோ அது கண்டிப்பாக நடக்கும். என் அப்பா எப்படி சாகணுமோ அவர் அப்படியே செத்தாரு. ஒருத்தர் சாகிறதுக்கு நான் ஒரு வழின்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் சீரியல் கில்லராக மாறுறதுக்கு அந்த டிவி தான் ஒரு முக்கியமான காரணம். அந்த டிவியில் வர அடுத்த செய்தி உங்களோட செய்தியாக கூட இருக்கலாம். கவனமாக இருங்க. அது நடந்தா சீக்கிரம் சந்திக்கலாம். நான் உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். பாய். பயங்கரமாக இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.